ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி காண்பது நனவா இல்லை கனவா? சாரி, கனவா இல்லை நினைவா? என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல கைஸ். உண்மையிலே இது கனவா நிஜமானே எனக்கு இன்னுமே ஐடென்டிஃபை பண்ணவே முடியல, ஜட்ஜ் பண்ணவும் முடியல. புரியுதுங்களா? இது யாருக்கான்ற கனவுன்னு முதல்ல தெரியல. ஆனால் இது கனவாக மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே மக்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகி டிவி தூக்கி போட்டு உடைச்சாலும் உடச்சிருவாங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு காண்டாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. கனவாக இருந்தால். ஆனால் நிஜமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இதில் ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, மித்ரா அவ்வளோ ஒன்றும் ஒரு கோமாளி கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. திலகா அம்மா சொன்ன உடனே இவ போய் ஆதிக்கிட்ட கேட்குறாப்புல கோபமாகி, ஆதி தான் பாரதி தான் என் பொண்டாட்டி, இதுதான் என் பிள்ளைன்னு சொல்லி இவன் சொல்கிறான். புரியுதுங்களா? ஆனால் மித்ரா அந்த இடத்துல இவன் பாரதியை கூட்டிகிட்டு போகும்போது, நில்ல ஆதி, உங்கள் அம்மா செத்ததுக்கு யார் காரணம் நீ தெரிஞ்சால் நீ இந்த மாதிரி இது பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவள் ஏன் அதை சொல்லலைன்னு தெரியல. அப்போ அவங்க அம்மா செத்ததுக்கு மித்ரா தான் காரணமா? இந்த இடத்துல டவுட் வருதுங்களா இல்லையா? மித்ரா நினச்சிருந்தா இதை ஒரு காரணமாக சொல்லி தடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் தடுக்கலை, அதையும் சொல்லலை. அப்போ அவங்க அம்மா சாவுக்கு இவ தான் காரணமா? எங்கேயாவது சொன்னால் உண்மை வெளியே வந்துருமோ, ஆதி இன்னும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி மித்ரா பயப்படுறாளா? நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கே. ஸோ இன்றைக்கி எபிசோடு அப்படி தான் இருந்துச்சு கைஸ். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆதி நேற்று நடிச்சிருப்பார் இல்லையா, டபுள் ஆக்ட் போட்டு ஒரு நடிப்பு நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா? அப்போ ஆதிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. யார்? நம்ம மித்ராவும் சுதாகர் விசாரிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக நீங்கள் பாரதிக்கிட்ட கோபமாக பேசுனீங்க? ஒரே நிமிஷம் கைஸ், இப்போ தான் சாப்பிட்டேன்னா அதான் ஏன். ஸோ பாரதிக்கிட்ட நீங்கள் எதுக்காக கோவப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆதி இருந்துட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேயும் ஒரு மழுப்பிட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா, உங்களுக்கு காரணம் தானே வேணும், நான் நாளைக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜகா வாங்கிட்டாப்புல. அப்புறம் திலகா அம்மா போய் என்ன செய்யுது, மித்ரா ரூமில் இருக்கையில் வத்தி வச்சிருது. அதாவது போட்டு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆதி உன்னை நல்லா ஏமாற்றிட்டு இருக்கிறாரு மித்ரா, என்ன சொல்கிறீங்க அத்தை, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி பாரதி தான் ஆதியை திட்டிகிட்டு இருந்தாப்புல. ஆனால் ஆதி ஓங்கிட்ட நான் தான் பாரதியை சத்தம் போட்டுட்ருக்கேன்னு சொல்லி சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, ஆதிக்கு பாரதி தான் தான் பொண்டாட்டி, அவங்க தான் அந்த பிள்ளைய தான் அவனோட குழந்தைங்கன்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. நங்கூரமாட்ட இன்றைக்கி எல்லா உண்மையும் போட்டு உடச்ச மாதிரி இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. சரிங்களா? ஸோ திலகா அம்மானால தான் இன்றைக்கி கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திலகா அம்மாவுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். சரியா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தான் நாடகம் கொஞ்சம் சுதாரிப்பாக சூப்பராக இருந்துச்சுன்னே நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி எனக்கு என்ன அப்படின்னா, இன்னும் நிறையா உண்மைகள் தெரியாமல் இருக்குது. மித்ரா பற்றின உண்மைகள் இன்னும் தெரியாமல் இருக்குது ஆதிக்கு, அப்படின்றது தான் உண்மை. இனிமேல் அதாவது சுதாகர் ஆதியோட சட்டையை பிடிக்கிறான். புரியுதுங்களா? என் தங்கச்சியை ஏன் இப்படி பண்ண, என் தங்கச்சியை ஏன் இப்படி ஏமாத்தின ஆதி அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிக்கும்போது கூட அந்த கூமுட்டை வாயை திறக்க மாட்டேங்குது. கையை எடுறா சட்டையிலேருந்து, அவன் தானே என் புருஷன் அப்படின்னு சொல்லி அப்போ கூட அவள் வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஆனால் உண்மையிலேயே மித்ரா செம நடிப்பு கேஸ், வேறு லெவலு. பாரதியெலாம் பின்னாடி தான் போய் நிற்கணும். நேற்று கூட கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மித்ரா அது பாரதியோட நடிப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைஸ், நான் என்னோட மனசாட்சிப்படி நான் ஒன்று சொல்கிறேன், அவளோட நடிப்பு நல்லா இல்லை கைஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் என்னை கமெண்ட்ஸில் கூட என்னை கழுவி ஊற்றிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்க. மித்ரா நடிப்புக்கு கால் தூசி கூட அவன் நடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க, ஒரு புருஷனோட சட்டையை ஒருத்தன் பிடிச்சி கேட்குறான், அப்போ கூட எங்கள் வாயை தரக்கூடாது? அந்த குழந்தைங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறான் மித்ரா, அப்போ கூட வாயை திறக்கக்கூடாது? அப்படி என்னதாம்மா உனக்கு புருஷன் மேலே இப்படி ஒரு இது? ஐயோ அப்பா சாமி, அப்படி அக்கறை இருக்கிறவ எதுக்கு அவங்க அம்மா அந்த பேச்சு பேசுனேன்னு தான் நானும் கேட்குறேன். ஆதி மேலே இவ்வளோ உசுராக இருக்கேல்ல, அப்போ ஆதி அம்மா மேலேயே அந்த பாசம் இருக்கணும்ல. அந்த அம்மாவை மட்டும் அந்த கிளி கிழிச்ச வெங்காயம்
இன்றைக்கி அந்த அம்மா பெத்த பையன் மட்டும் உனக்கு வேணுமாக்கும்? ஆதி முக்கியம்னு சொல்லிட்டு ஒட்டுவா ரொட்டியாட்ட ஒட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாதான் மித்ரா அன்றைக்கி நல்ல கேள்வி கேட்டான். மித்ரா நடிப்புக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன். சூப்பராக நடிச்சிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியா? ஆனால் பாரதி, நான் உன்னைய பாராட்டுறேன். அதை எப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒன்றுமே பண்ணாத மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு நீ ஒரு ஜகஜால கில்லாடி அப்படின்னு சொல்லி சொன்னா பார்த்தீங்களா? வேற லெவல். சூப்பர் 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 சூப்பர். எனக்கு உண்மையிலே அந்த இடத்துல பாரதி மேலே அவ்வளோ கோபங்க. உண்மையிலே பாரதி மேலே அவ்வளோ கோபம், பயங்கரமான கோபங்க. அப்போ கூடயாங்க, ஆமாம் ஆதி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இல்லை, ஆமாம் மித்ரா, நான் ஜகஜால கில்லாடி தான், நான் நடிப்புக்காரி தான். சரியா? என் புருஷன் மேலே கையை வச்சேன்னா தொலைச்சிருவேன். அப்போ கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க சுதாகரன். கையை எடுங்க நீங்கள் முதல்ல, என் புருஷன் சட்டையிலேருந்து முதல்ல கையை எடுங்க அப்படின்னு சொல்லி பேசணுமா இல்லையா கைஸ்? எதுவுமே செய்ய மாட்டா. ஆடு மந்தையாட்டம் அப்படியே சிலையாட்டம், அப்படியே செப்பு சிலையாட்டம், அப்படியே கட்டின புடவை கசங்கிடக்கூடாது மேடத்துக்கு, அப்படியே கசங்காமல் நின்னே நடிப்பாங்க. அந்த மேக்கப் கூட களையக்கூடாது. ஆனால் மித்ரா வேறு லெவல் ஆக்டிங், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மித்ராவோட ஆக்டிங். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? என்னது, இது நாள் வரைக்கும் நான் வந்து உனக்காக தான், நான் உன்னோட ஒருத்தியோட சந்தோஷத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைகளை கூட நான் அப்பான்னு சொல்ல முடியாமல் கூப்பிட வேணாம்னு சொல்லிவிட்டு அங்கிள் நான் கூப்பிட சொன்னேன். அது எல்லாமே உனக்காக தான் நான் செஞ்சேன், உன்னோட சந்தோஷத்துக்காக தான் செஞ்சேன். ஆனால் நீ எப்போ இப்படி குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அத்தராத்திரி அவங்கள வீட்டை விட்டு அனுப்புகிற பார்த்தியா? உன்னோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி உனக்கும் எனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கத்துறா. இந்த இங்கிலீஷ் படத்தில் ஒரு அம்மா கத்தும் பாருங்கள், அது என்ன படம்னு தெரியல, கராத்தே படம்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கத்தும்போது சும்மா எல்லாம் பறப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்றைக்கி மித்ரா கத்துன அந்த மாதிரி இருந்தது. ஆன்னு ஒரே கத்து. அவன் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இனிமேல் உனக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, குட் பை மித்ரான்னு சொல்லிவிட்டு பாதியை கூட்டிகிட்டு போகிறாப்புல. ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது கைஸ், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மித்ரா நினச்சிருந்தா அந்த இடத்துல அவங்க அம்மாவை பற்றி பேசியிருக்கலாமா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே பாரதியும் மித்ராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மித்ரா வந்து பாரதியை பிளாக்மெயில் பண்ணுவான். நீ என்ன தான் குட்டிக்கரணை அடித்தாலும் ஆதி கூட நீ சேரவே முடியாது. ஏன்னா அவங்க அம்மா செத்ததுக்கு நீ தான் காரணம். அந்த குற்ற உணர்ச்சியை உன்னைய சாகடிக்கும். எந்த உண்மையும் நீ ஆதிக்கிட்ட போய் சொல்லவே முடியாதுன்னு சொல்லி மித்ரா சொல்லுவா இல்லையா? அப்போ அந்த இடத்துல மித்ரா அதை சொல்லியிருக்கலாம்ல. அப்போ எனக்கு இது கனவாக தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை உண்மையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மித்ரா ஏன் இந்த உண்மையை எடுத்து வெளியே வைக்கலை? அவங்க அம்மாவோட ரீசனை எதுக்கு எடுத்து வெளியே வைக்கலை? புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நிறைய கேள்விகள் நம்மளால் கேட்க முடியுது பார்த்தீங்களா? மித்ரா நினச்சிருந்தா ஆதியை தடுத்துருக்கலாம் இந்த உண்மையை சொல்லி. அவங்க அம்மா செத்ததுக்கு இவ தான் காரணம், இவ வேண்டான்னு சொல்லி தான் நீ நினைவலைகள் அழிச்சுன்னு சொல்லி அவள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவள் வந்து அதை மென்ஷன் பண்ணலை. அப்போ அவங்க அம்மா செத்ததுக்கு பாரதி காரணம் இல்லை, மித்ரா தான் காரணம். அதனால தான் அவள் சொல்லாமல் உள்ளே போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. சரிங்களா? நீங்கள் எல்லாம் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி இதயம் சீரியல் திலகாமா வேறு லெவல் சம்பவம் பண்ணிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சீக்கிரமே இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு வரப்போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், இவன் வந்து பாரதியை கூட்டிகிட்டு போகிறான் இல்லையா? பாரதி அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். பின்னாடி தவளையும் போகிறாங்க, அந்த பாட்டி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது ஒரு வேளை சரிங்களா, கிளம்பி இவன் போய் ஒரு மறுநாள் இல்லை ஒரு 2-3 நாள் கழித்து கூட மித்ரா போய் இந்த மாதிரி உண்மையை சொல்லி மறுபடியும் இவங்க 2 பேர் பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம இப்படி யோசிக்கணும். புரியுதுங்களா? ஆனால் எனக்கு இந்த இடத்துல மித்ரா மேலே பயங்கரமான ஒரு டவுட் இருக்குது. மித்ராயே இந்த இடத்துல ஆதியை தடுக்கலை. அப்போ எனக்கு இது கனவாக தான் படுதுன்னு தோணுது. நிஜமாக இருந்திருந்தால் ஏன் மித்ரா இந்த பாயிண்ட்டை எடுத்து முன் வைக்கலை? புரியுதுங்களா? ஸோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து உண்மையிலே கீழே ஜி தமிழில் வந்து இந்த இதயம் சீரியல் ப்ரிவ்யூ போடுவாங்க இல்லையா? இன்றைக்கி போடுறது என்னன்னு சொல்லி ப்ரிவ்யூ போடும்போது கீழே கமெண்ட்ஸ்லாம் நான் படித்து பார்த்தேன். நிறைய பேர் வந்து இது கனவு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. கனவா யார் கனவு காணுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே மித்ரா கனவு கண்டா. பாரதி கனவு காண்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க.
சரிங்களா? அது ஒரு கூமுட்டைங்க, அது ஒரு தத்தி. அதை நான் அதை பற்றி பேசவே விரும்பலை. அதை பார்த்தாலே எரிச்சலாக தான் வருது. வேறு யார் பாட்டியும் கனவு காண்றதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை தவளையாக இருக்குமோ? தவளை வந்து கனவு காணுவாங்களோ? இல்லை அப்படின்னா திலகா பாட்டி அம்மா வந்து கனவு காணுதோ? நீங்கள் நல்லா யோசிங்க. திலகா பாட்டி அம்மா இந்த மாதிரிலாம் நம்ம போய் மித்ரா கிட்ட சொன்னால் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா அந்த அம்மா வந்து ஏற்கனவே அவங்க சொந்தக்கார பையனுக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணி தரணும்னு மீனா கிட்ட ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இப்படிலாம் சொன்னால் இப்படிலாம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கனவு காணுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஸோ என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம இதை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் நான் பார்க்கல கைஸ். எனக்கு அந்த சீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்க்குற ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை இதெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது கார்த்திகை தீபத்தில். அப்புறம் வாரிசு சீரியல் ஒரு வழியாக ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சாட்டிருக்குது. இடத்தையும் நம்ம தமிழ் வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொளுத்தும் போது வேறு லெவலாக இருந்தது, சூப்பராக இருந்தது வாரிசு. அப்புறம் வேறு என்ன சீரியல்? என்ன கைஸ் மறுபடியும் வீரா சீரியலில் என்னமோ வீராலாம் சண்டை போடுறாங்களாமா? ஐயோ சாமி, எனக்கு ப்ரிவியூ பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, நாடகத்தில் லாஜிக்கெலாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஓகே கைஸ், வேறு என்ன? உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்விகளும் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து ஒரே விஷயந்தான், அவன் நினச்சிருந்தா அவங்க அம்மாவோட காரணத்தை சொல்லி தடுத்துருக்கலாம். ஆனால் அதை அவள் செய்யலை. ரெண்டாவது விஷயம், எனக்கு வந்து இது திலகா அம்மாவோட கனவாக இருக்குமோ அப்படின்னு அங்கிட்டு ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் யாராக இருந்தாலும், யார் கனவு கண்டாலும் உண்மையிலே இது கனவுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நாடகத்தை காரி காரி துப்புவாங்க, கழுவி கழுவி ஊற்றுவாங்க. இது வந்து ஒரு இத்து போன சீரியலாக ஆகி போயிடும். ஏற்கனவே அப்படித்தான் ஆகிட்டுருக்குது. ஒருவேளை இது கனவாக மட்டும் இருந்துச்சுன்னா உண்மையிலே சீரியல் ஒஸ்ட்டு சீரியல், ஒஸ்ட்டு சீரியல், ஒஸ்ட்டு சீரியல். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். நாளைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.